இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வுட்டன் ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா நமக்கு ஒரு 3 ரேக் உள்ள ஷெல்ஃபு. கிச்சனில் நம்ம ஆயில் அதெல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம கபோர்ட் போட்டிருந்தாலுமே நம்ம எப்படின்னா அந்த பக்கத்தில் சைடில் ஆயிலை வச்சு ஆயில் பாட்டில்லாம் வச்சுருந்தோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து நமக்கு ஊற்றுறதுக்கு சமைக்கும் போது ஹரிபரியில் சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை சும்மா அப்படியே அந்த இதில் கேபினெட்டில் வைக்காமல் ஒரு ஷெல்ஃபில் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் கிச்சனில் நம்ம அந்த ஸ்டவ் பக்கத்தில் கொஞ்சம் நிறைய அப்படி மேலேக்கே எல்லாம் வைக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஷெல்ஃபில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு நீட் லுக்காகவே இருக்கும். இது இந்த மாதிரி தனித்தனி பீஸாக வந்துருச்சு. நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபைனலாக இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேங்கிற வீடியோவும் இது கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் கிச்சனில் ஒரு சைடில் இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஓரத்தில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும்.